ஓம் நம சிவாய. சித்தர் பாடல்களில் இன்று காலை மாலை நீரிலே முழுகும் மாந்தர்கள் மாந்த மூடர்கள். யாரு? பிராமின்ஸ். காலை மாலை நீரிலே முழுகும் மந்த மூடர்கள். காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெரும் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெரும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஊன்றினாள். காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஊன்றினாள். அதான் என்னது? எச்சிக்கண். கண்கள் மூன்றாவது கண்ணில் வந்து நம்முடைய புரு மத்தியில் இருக்கு இல்லையா, மூன்றாவது கண். அங்கே நம்ம சிந்தனையை நம்ம அங்கே வச்சோம் அப்படின்னா மூலமே நினைப்பாராகில் முத்தி சித்தியாகுமே. மூலமே நினைப்பாராகில் நம்ம மூலமே யார்? ஆதி மூலம். அது ஆதி மூலத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா முத்தி சித்தியாகுமே. முத்தி சித்தியாகுமே. முத்தி சித்தி ஆகுமே. புரியுதுங்களா? முக்தி சித்தி ஆயிடும். திரும்ப சொல்கிறாங்க. காலை மாலை நீரிலே முழுகும் மந்த மூழகால். காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெரும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஊன்றினாள். மூலமே நினைப்பாராகில் முத்தி சித்தி ஆகுமே. அடுத்த பாட்டு. எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ. அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றெனில் வங்க சுவாஞ்ச் சொன்ன பேர்கள் வாய்ப்புறுத்து மாய்வரே. பாருங்க, ஜாதி சொல்கிறாங்க இல்லையா, ஜாதி சொல்கிறாங்க இல்லையா, எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று ரெண்டு தேவரோ. என்ன இந்த மாதிரி அந்த ஜாதி இதை சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா. அது வந்து அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ. உடம்புல இருக்கக்கூடிய ஜோதி ஆதிமூர்த்தி ஒன்று தான். எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆதிமூர்த்தி ஒன்றலோ. அப்படியே நம்ம உங்கள் தேவை எங்கள் தேவை அப்படின்ட்டு பிரிக்கிறீங்க இல்லையா. பிரிக்கிறது வந்துட்டு அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்று எனில் வங்க வாரஞ்ச் சொன்ன பேர்கள் வாய்ப்புறுத்து மாய்வரே. இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஜாதி பேர்லாம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாய் வந்துட்டு புழுத்து போயிடும் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாரு. வாய் புழுத்து மாய்வரை வீணாக வந்து உங்க சித்த போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு வீணாக பிறவி எடுத்து செத்து போயிடுவாங்க அவங்க. என்ன அதனால் ஜாதி கீதியெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சித்தர் சொல்கிறாங்க. திரும்ப சொல்ல பாருங்க. எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ. அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்று எனில் வங்க சுவாரன் சொன்ன பேர்கள் வாய்ப்புறுத்து மாய்வரே. மின் எழுந்து மின் பறந்து மின் ஒடுங்கும் மாறுபோல் என்னுள் நின்ற என்னுள் ஈசன் என்னுள்ளே அடங்குமே. என்ன கண்ணுள் நின்ற கண்ணின் நேர்மை கண் அறிவிலாமையினால் என்னுள் நின்ற என்னை அன்றி யான் அறிந்தது இல்லையே.
மின் பறந்து மின் எழுந்து மின் பறந்து மின் ஒடுங்குமாறு போல் மின் எழுந்து மின் பறந்து மின் ஒடுங்கும், அதாவது பிறவி எடுத்து இப்போ அந்த இங்கே எது மூலமான உற்பத்தி ஆனமோ அது அங்கேயே போயிட்டு நம்மளுடைய ஜீவன் சேர்ந்துடும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், மின் எழுந்து மின் பறந்து மின் ஒடுங்குமாறு போல், பறந்து ஒடுங்கி எழுந்து உலகம், மீன் எழுந்து மீன் பறந்து மீன் ஒடுங்குமாறு ஒன்றிலே பிறந்து ஒன்றிலே ஒடுங்குது. என்னுள் நின்ற ஈசன் என்னுள்ளே அடங்குமே. புரியுதுங்களா? கண்ணுள் நின்ற கண்ணின் நிலைமை கண்ணறி விழாமையினால் இது முக்கன். அந்த முக்கனுடைய நேர்மை கண்ணறி விழாமையினால் என்ன, நம்ம அந்த கண்ணை நம்ம பெறலை அப்படின்னா, என்னுள் நின்ற என்னை அன்று யான் அறிந்தது இல்லையே. என்னுள் நின்ற என்னை அன்றி யான் அறிந்தது இல்லையே. புரியுதுங்களா? என் கண்ணுள் நின்ற கண்ணின் நேர்மையை கண் அறிவிலாமையினால் என்னுள் நின்ற என்னை அஞ்சு யான் அறிந்தது இல்லையே. என்னை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசன் நான் நானாக இருக்கிறதுனால அந்த என்னுள் நின்ற என்னை அன்றி யான் அறிந்தது இல்லையே. அடுத்து பாருங்க, இருக்கலாம் அவனில் இருக்கலாம். என்ன, அரிக்கும் மால் பிரம்மனும் அகனம் 7 அகற்றலாம். என்ன, கருக்கொளாத குறியிலே காலில்லாத தூணிலே. என்ன, நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே. அதாவது இருக்கலாம் அவனையில் இருக்கலாம். என்ன, அவனையில் இருக்கலாம். என்ன, அரிக்கும் மால் பிரம்மனும் அகண்டம் 7 அகற்றலாம். யாரு? ஹரி, திருமால், பிரம்மன், இவங்க அகண்டம் 7 அகற்றலாம். என்ன, இருக்கலாம் அவனையில் இருக்கலாம். அரிக்கும் மால் பிரம்மனும் அகண்டம் 7 அகற்றலாம். கருக்கொளாத குழியிலே காலில்லாத தூணிலே நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே. அதாவது புரியுதுங்களா? இருக்கலாம் அவனையில் இருக்கலாம். என்னது இருக்கலாம்? கடவுள் இருக்கலாம். அருக்குமால் பிரம்மனும் அகண்டம் 7 அகற்றலாம். திருமால், பிரம்மன் இவங்கெல்லாம் இந்த உலகத்தை உண்டாக்கி வைக்கலாம். என்ன, கருக்கொள்ளாத குழியிலே காடில்லாத தூணிலே. இது குண்டலினி பாம்பு. அதான் பார்த்திங்கன்னா பேசிக்கலையா மூலாதாரம் அங்கே தான் ஆரம்பமாகுது இல்லையா. அது அப்போது அந்த கருக்கொள்ளாத கருப்பத்தி பேஸில் தான் நடக்கும் இல்லையா கருப்பத்தி. அப்போது அந்த கருக்கொள்ளாத குழியிலே காலில்லாத தூணிலே. என்னது? குண்டலினி பாம்பு. என்ன, அதாவது காலில்லாத தூண் மாதிரி இருக்கும் அது. என்ன, அப்போது நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே. அந்த நெருப்பறை திறந்த பின்பு அதான் ஜோதி நம்மளும் ஜோதியாக மாறி நம்மளும் ஈசனோடு சேர்ந்துருவோம். அதான் பாருங்கள், நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே. புரியுதுங்களா? என்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டு ஒருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.